குட் மார்னிங் சில்ட்ரன். இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம் பிள்ளைங்களா? நேத்து ஃப்ரூட்ஸ் நேம் சொல்லி தந்தீங்கல்ல மிஸ், அதோட தொடர்ச்சியை சொல்லி தாங்களே. சரி பிள்ளைங்களா, அப்போ ஃப்ரூட்ஸ் நேமே பார்ப்போம். இப்போ நாம என்ன ஃப்ரூட்ஸ் நேம் பார்க்க போறோம்னா PA PA பாப்பையா. எங்க சொல்லுங்க நீங்க திரும்பி. PA பாப்பையா. என்னால மிஸ் பாப்பையா பார்க்க மாட்டேயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏல இது ஃப்ரூட்ஸ் நேம்ல. ஏல அது பாப்பையா கிடையாதுல்ல, பப்பாயான்னு சொல்லுவாங்க. பப்பாளி பழம் தானே. இந்த மிஸ் நமக்கு தப்பு தப்பா சொல்லி தராங்கல்ல. மிஸ் நீங்க தப்பு தப்பா சொல்லி தரீங்களா மிஸ்? எவங்கள சொன்னது? மிஸ் இவன் தான் மிஸ். இல்லை ப்ளூ மண்டை இங்கே வாழ. மிஸ் பப்பாளி பழம் தானே இப்போ நீங்க சொன்னது? ஆமால மிஸ் பப்பாளி பழத்துக்கு இங்கிலீஷ்ல பப்பாயா அப்படின்னு தான் மிஸ் சொல்லுவாங்க. நீங்க பாப்பையா அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை பப்பாளி பழத்துக்கு பப்பாயான்னு தான் இருக்குமோ? நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். இந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியவா போகுது? ஏல முந்தி காலத்தில் தானே பப்பாயான்னு சொல்லுவாங்க, இப்போல்லாம் பாப்பையா அப்படின்னால சொல்லுவாங்க. இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, உனக்கு தெரியாதா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃப்ரூட்ஸ் நேம் என்னன்னா MANGO மான்கோ. மிஸ் மாங்கோ பழம் நான் நல்லா சாப்பிடுவேன் மிஸ். மிஸ் மாங்கோ பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ். மிஸ் எனக்கு மாங்கோ பழம் பிடிக்கும். இந்த மிஸ் என்ன தப்பு தப்பா சொல்லி தராங்க. இவங்கள்ட்ட படிச்சோன்னா நமக்கு தெரிஞ்சது மறந்து போயிடும் போலயே. நம்மளும் தப்பு தப்பால கற்றுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நாம் என்ன ஃப்ரூட் பார்க்க போகிறோன்னா BANANA பானானா. பிள்ளைகளை திரும்பி சொல்லுங்க. BANANA பானானா. BANANA banana. BANANA banana. BANANA banana. மிஸ் ஃப்ரூட்ஸ் நேம்லாம் போதும் மிஸ். படிக்கணும்னா எல்லா உலக்கும் வலிக்க ஆரம்பிச்சிடும். கதை பேசினா மட்டும் மணிக்கணக்காக உட்காந்து கேட்பாளுங்க. இதில் படிக்க சொன்னால் அது போதும் இது போதும்னு சொல்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு. சரியா? நாளைக்கு வேறு கிளாஸில் பார்க்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.